ஸோ சென்டர் எப்படி இருக்கீங்க? பேக் அகைன் வித் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சைடு இன்கம் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து 9 to 5 ஜாபுக்கு வந்து போயிட்டுருப்போம் கரெக்டாக. ஸோ அதில் வர இன்கம் வந்து எனக்கு பத்தலை. ஸோ அதில் வர இன்கம் வந்து எனக்கு பத்தலை. ஸோ எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து ஒரு பேக்கெட் மணிக்கோ இல்லை ஏதோ ஒரு யூஸ்க்கோ வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மணி தேவை அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ஸ்பெண்டிங் வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் டைம், ஓகேவா? அதனால் வந்து ரொம்ப அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து ஆஃபீஸ் விட்டு வரதுக்கே வந்து எனக்கு டைம் ஆகுது. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது வந்து சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த வே, ஓகேவா? வெறும் ஒரே ஒரு வழி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் வேஸ் இருக்குது, அதுவும் டிஜிட்டலாக பண்ணுறதுக்கு, நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ நான் வந்து ஒன் ஆஃப் த வே தான் வந்து நான் சொல்ல போகிறேன். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிட்டியான மைக் இல்லை, சேனல் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் குவாலிட்டியான மைக் வச்சு பக்காவாக பண்ணிக்கலாம், ஓகேவா? வாங்க வீடியோ குழப்பலாம். ஸோ இந்த வே வந்து என்னென்னா போஸ்டர் மேக்கிங், ஓகேவா? சரி, நீங்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஒரு கேலண்டர் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேலண்டரை வந்து பிரிண்ட் பண்ணுற கம்பெனி. ஸோ அந்த கேலண்டர் பிரிண்ட் பண்ண கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணி தர போகிறீங்க, ஓகேவா? அதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் ட்ராலாம் பண்ண தேவையில்ல, ஓகேவா? ஸ்கெட்ச் புக் எடுத்து நான் வந்து பென்சில் எடுத்து வரைஞ்சி அதெல்லாம் பண்ண போகிறேன், அதெல்லாம் கிடையாது, ஓகேவா? சிம்பிளாக குரோம். ஸோ என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து அதாவது இந்த போஸ்டரை வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்மி ரேம் இருக்க ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும். எக்ஸாம்பிள் வந்து அம்மா லேப்டாப்பே வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஓகே, பட் ஓகே, அதை வச்சு நம்ம வந்து பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு அம்மா லேப்டாப். ஸோ செகண்ட் ஒன் வந்து குரோம் ப்ரௌசர், இன்டர்நெட் கனெக்ஷன், இதெல்லாம் வந்து ஹாட்ஸ்பாட் கூட போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டைமு அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஸோ அவ்வளோதான். இந்த 4 மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து போஸ்டரை வந்து டிசைன் பண்ணி இந்த மாதிரி சின்ன கம்பெனி வந்து கொடுக்கலாம், ஓகேவா? கொஞ்சம் வண்டி சத்தம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ, மேபி யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த போஸ்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு இது எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கு. 10 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 8 மினிட்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி ஒரு சின்ன ஸ்டாச்சு, ஓகேவா? இந்த ஸ்டாச்சு வந்து எங்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்காரங்க இந்த காரில் வைக்கிறதுக்கு, அப்படி இல்லைனா வந்து இந்த ஷெல்ஃபு கம்ப்யூட்டர் டெஸ்கில் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இது வந்து சின்ன சைஸ் தான் இருக்கும். அதுவும் இந்த இது என்ன வரலன்னு தெரில. ஸோ ஓகே, இந்த ஃபிங்கர் சைஸ் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு நேச்சர் சீனரி இருக்கா மாதிரி, ஸோ பார்த்தவொடனே கொஞ்சம் கேட்சியாக இருக்கா மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் போட்டு மக்களுக்கு வந்து பார்த்தவொடனே இது வந்து வாங்க வைக்கிற மாதிரி, ஸோ அப்படி வந்து எனக்கு டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்னது என்னென்னா வந்து இதை வந்து நீங்கள் வந்து டேபிளில் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து டேபிள் இருக்கா மாதிரி, ஸோ அப்படி இல்லைனா வந்து ஒரு காரோட டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். பட் இல்லை, எனக்கு கொஞ்சம் சீனரியாக அந்த மாதிரி இருக்கா மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டிசைன். ஸோ இதுக்கு எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே வந்து வெறும் குரோம், ஓகேவா? குரோமில் இந்த மாதிரி வந்து பிஎன்ஜி வெப்சைட்ஸ் இருக்கும், ஓகேவா? இந்த வெப்சைட்ஸ் நீங்கள் எது சர்ச் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மவுண்டைன் சர்ச் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மவுண்டைன்ஸ் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எனக்கு வரும். அதுவும் எப்படி வரும்னா, வெறும் அந்த மவுண்டைன் கட் அவுட்டோடு வரும், ஓகேவா? நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இதை டவுன்லோட் பண்ணி, ஓகேவா? இதை டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் வந்து அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணால் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த மவுண்டைனை வந்து இதில் வந்து கிளிக் பண்ணி நான் இங்கே வந்து ட்ராக் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மவுண்டைன் வச்சுக்கோங்க. இந்த மவுண்டைன் எடுத்து கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுறது தான் உங்களோட வேலையை, ஓகேவா? இதில் வந்து இப்போ மவுண்டைன் வந்துருச்சு. இப்போ மவுண்டைன் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து மவுண்டைன் வந்துருக்கு, ஓகேவா? ஸோ இந்த ட்ரீ எல்லாமே. ஸோ இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இது வந்து பார்க்க வந்து ரியலாக இல்லாமல் இருக்குது, கரெக்டாக? இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் சின்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ஸ்மெண்ட்லாம், ஸோ அந்தளவு கூட பண்ண தேவையில்லை. நீங்கள் குவாலிட்டியான இமேஜ் எடுத்து இதில் வந்து ட்ராப் பண்ணாலே ஓகே, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ கல் வந்து முன்னாடி இருக்கும், கரெக்டாக? ஓகே, இப்போ அந்த கல்லில் வந்து இந்த சின்ன ஸ்டாச்சு வந்து இருக்கா மாதிரி, ஸோ பின்னாடி மவுண்டைன்ஸு.
சாரி அபவுட் தட். உங்கள் காது டேமேஜ் ஆனதுக்கு சாரி. ஸோ ஓகே, நான் வீடியோக்களை கண்டினியூ பண்ணலாம். ஸோ மவுண்டெயின்ஸ் இருக்க மாதிரி பின்னாடி வந்து இது இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து எனக்கு 10 minutes ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 12 pictures எதுக்காகனா கேலண்டர், ஒரு மந்த்துக்கும் வந்து ஒரு தீமில். ஸோ நாட் ஒன்லி திஸ், வெட்டிங்க்காகவும் சரி, ஸோ வெட்டிங் தீம்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இதுக்காகவும் சரி, நீங்கள் ஒரு 10 minutes எடுத்து டைம் எடுத்து நீங்கள் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க டிஜிட்டல் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக பர் டேக்கு ஒரு 500 இல்லை ஒரு 300, ஓகே 500 300 10 minutesக்கு ஓகே, மோர் தென் எனஃப் இல்லையா, எனக்கு மோர் தென் எனஃப். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் பண்ணிகிட்டே இருந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆச்சு அப்படின்னா கூட, நீங்கள் ஒரு ஜூனியர்ஸ் இருப்பாங்க, லைக் இந்த காலேஜ் படிக்கிற பசங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம மேக்ஸிமம் ஒர்க்லாம் வந்து வாங்கக்கூடாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு தான் முக்கியம். ஸோ அவங்களோட பேக்கெட் மணிக்கு தேவையான அளவுக்கு அவங்களால ஒரு 1/2 hour இங்கே காலேஜ் விட்டு வந்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்கள கூட நீங்கள் வந்து வீட்டில் வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சுருப்பானுங்க, கேம் ஆடிட்டு இருப்பானுங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லி, எனக்கு இந்த மாதிரி மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கணும்ப்பா, சின்ன ஒர்க்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொடுத்து, நீங்கள் வீட்டில் இருந்து அவங்க 4 பேர் வீட்டில் இருந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி நீங்கள் பண்ணி பர் டேக்கு 1000 கூட, ஓகே 1000 வந்து ரொம்ப கம்மி பர் டேக்கு. இந்த மாதிரி பிகாஸ் 4 பேர் நீங்கள் ஒரு 5 பேர், ஸோ 5 பேர் வந்து 1000 ஜென்ரேட் பண்ணால், ஸோ நீங்கள் வந்து அவங்க அந்த பசங்களுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 100 கொடுத்தா கூட போதும், ஓகேவா. பிகாஸ் கிளைண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருந்தாங்கன்னா ஒர்க் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரோமில் வந்து நிறைய வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் வந்து விற்க கூட ஆரம்பிச்சிடலாம் அது, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஹோம் மேக்கர்ஸ்னால் இந்த வீட்டில் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு இதை வந்து ஃப்ரீலான்சிங்காகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளுக்கு வராது அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா. ஸோ ஏதாச்சும் வெப்சைட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட ரெஃபரன்ஸுக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய கூட பண்ணியிருக்கேன். சேவ் டு கேலரி. ஸோ அவங்களே இந்த கம்பெனியே வந்து எனக்கு 3 இது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து இந்த பிக்சர், இந்த டாலு. ஸோ செகண்ட் வந்து இந்த டால், ஓகேவா. இது கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியுது. பட் ஆனால் வாட் டு டூ, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் வே, ஓகேவா. லைக் இந்த மாதிரி தண்டர் ஸ்டாம்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு காட்டணும் அப்படின்னா, ஸோ அவங்க கொடுக்கும்போது எனக்கு இப்படி தான் இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து நான் இந்த மாதிரி மாற்றிருக்கேன், ஓகேவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி வந்து இதெல்லாம் வந்து வச்சு பண்ணேன், லைக் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டைன் இருக்கா மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணேன். ஸோ பட் அவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து மூவ் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க வேறு ஒருத்தங்கிட்ட கொடுத்து. ஸோ அதே நானும் பண்ணுவேன். பட் ஆனால் கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை. ஸோ என்னோடய டே ஜாப் வந்து எனக்கு டைம் ஆச்சு அப்படின்றதுக்காக நான் இதை மட்டும் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன், ஓகேவா. இதுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அதெல்லாம் நான் வந்து ஸோ நாட் த ரைட் வே, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃபுக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ நீங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா பர் டேக்கு 500 600, ஏன் நீங்கள் ஒரு 2 hours 3 hours கொஞ்சம் டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து பண்ணால் கூட 1000 above கூட வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிவிட்டு, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக கூட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.